அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 12. நிஷா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் ஃபாலோ பண்ண தெரிஞ்சு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் சப்ஸ்கிரைப் மஸ்ட்டுடா. ஸோ வியூஸும் கொஞ்சம் கம்மியாக போயிட்டே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கமெண்ட் மஸ்ட்டு, சரியா? நீங்கள் எஃப்எஃப் ரிலேட்டட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேடா? அண்ட் வாட்ஸ்அப் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நான் இப்போ அப்டேட்டில் இருக்கேன். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் ஜிம்மின் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? இந்த குட் நியூஸோட நான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜங்குக்கு இப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஒரு டைமில் ஆகி வாமிட் பண்ணிடுறீங்க. பொண்டாட்டி என்னடி ரொம்ப ஓவராச்சா? சரிடி, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, நீ ஓகேவா இப்போ? ஜங்குக், எனக்கு எனக்கு கொஞ்சம் வலிக்குது. ஓகேடி, ஓகே அப்படின்ட்டு உங்களை எழுப்பி அப்படியே ஷவர் பண்ண வைக்கிறான். ஸோ அவனே எல்லாமே க்ளீன் பண்ணுறான். ஸோ உங்களெலாம் ஷவர் பண்ண வச்சுட்டு அவனே டவல் எடுத்து அப்படியே உங்களை ரேப் பண்ணி உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் ஜவுக்கே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க பெட்டில் தான். எனக்கு நான் வெளில போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்குறா. என்னாச்சு ஜங்குக்கா? ஒன்றும் இல்லடி, எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்குது. எனக்கு நானே பண்ணிக்கிட்டு தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீ பண்ணது உனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா ஜங்குக்கா? இல்லடி, நான் சொல்லிடுறேன். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக் அவன் டவல் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளில போயிடுறான். நீங்கள் என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏன் ஜங்குக் இப்படி இருக்கான்? நான் என்ன பண்ணேன்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனுக்கு கம்ஃபர்ட் தானே கொடுத்தேன். ரூஹி, உனக்கு என்னடே ஆச்சு? நீ அவன் மேலே ஃபால் ஆகிட்ட. அதான் இந்த மாதிரி நீயே அவனை கம்ஃபர்ட் பண்ணுற. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னு தெரியலையே. ஆனால் இப்போது இதுக்கு முன்னாடி இந்த 2 மேட்ஸையும் கொலை பண்ணான் நம்ம கண்ணு முன்னாடி தான். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஏன் ஏன் எனக்காக இந்த மாதிரி பண்ணுறான்? எனக்கு எனக்கு எப்படி எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜங்குக் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் தெரியுது. ஆனால் இப்போ இவன் எங்கே போகிறான்? இவன் எங்கே போகிறானே தெரியலையே. ஆனால் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை கூட சரியாக ட்ரை பண்ணல. அப்படியே என்ன பண்ணிங்கன்னா வெளில கீழே தான் போகிறீங்க. ஸோ அந்த மேட்ஸ் கிட்டே கேட்குறீங்க எங்கே அப்படின்ட்டு. அவங்களும் ரூமை காட்டுறாங்க. சரி, ஓகே, அங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் சடனாக ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பட் உங்களுக்குள்ளே சரியாக எதுவுமே தெரியல, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. சரி, ஓகே, லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த ரூமே ஃபுல்லாக அவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன இது? இந்த ரூம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது ரூம் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. அப்படின்னு பார்த்தா அங்கங்கே ரெட் கலர் லைட் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ரெட் கலர் லைட்டிங்க? ஆனால் வெள்ளையெல்லாம் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ரூம் ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்குது. இது என்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும்? இது எதுக்கு? இந்த ஹேண்ட் கப்பு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சடனாக அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே உங்கள் பின்னாடி அப்படின்னு நிற்கிறான். ஜங்குக், இந்த ரூமுக்கு எதுக்குடி வந்த? ஆனால் இது என்ன? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆமாம், என்னை பார்த்தா யாரோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் டார்ச்சர் இல்லை, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லை. முதல்ல இந்த ரூம் விட்டு வெளில போ. ஜங்குக், தான் நான் சொல்கிறேன்லடி, வெளில போடி. ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி நாக்டாக இருக்கான். என்ன ட்ரெஸ்? அதான் சொன்னேன்ல. இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். நான் உங்கள் பொண்டாட்டி தானே, நீங்கள் தானே எப்பவும் சொல்லுவீங்க நீ என் பொண்டாட்டிடி, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ ஏன் என்னை இந்த ரூம் விட்டு வெளில துரத்துறீங்க? இந்த ரூம்க்குலாம் நீ வரக்கூடாதுடி. இது அந்த மாதிரி ரூம்டி.
எனக்கு புரியல. எனக்கு தெரியவும் வேணாம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்காதீங்க. வாங்க வெளில போகலாம். ஏய் சும்மா ஜங்கு ப்ளீஸ், நீங்கள் இப்படி இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் வந்து உங்களை மாதிரி பார்த்துட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு, ஏய் பொண்டாட்டி, நான் இப்போ உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோவேன், உன்னை ஹர்ட் பண்ணுவேன்டி. இப்போ பார்த்தியா ரெஸ்ட் ரூமில் என்ன மாதிரி மிருகத்தனமாக பண்ணேன், அது எனக்கு பிடிக்கலடி. உனக்கு இந்த ரூம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணுதில்ல? எவ்வளோ என்னை பற்றி தெரிஞ்சுட்டேன், இதையும் தெரிஞ்சுக்கோ. நான் பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே தான் இருப்பேன். இந்த மாதிரி ரூமுக்கெலாம் நீ வரக்கூடாதுடி. இது பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுற ரூம் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீங்கள் வாய்டாய்ஸில் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு டைட்டாக எனக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்கு ப்ளீஸ், இதெல்லாம் வேணாம், சொல்லாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. அதான் சொன்னேன்ல பயம் கொடுக்குன்ட்டு, அப்புறம் எதுக்குடி? இல்லை ஜங்குக், நீங்கள் வாங்க போகலாம், இந்த ரூமுக்குலாம் வேணாம். ஈவினிங் தான் கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரெடியாக வேணாமா? ஓ, என் பொண்டாட்டிக்கு அஃபிஷியலாக எனக்கு ஒய்ஃப் ஆகணும்னு ஆசையாக இருக்குது போல். அப்படி பார்த்தா என் ரூஹி என்னை லவ் பண்ணுறா போலையே, எனக்கு அப்படி தான் தோணுது. வர வர என் மேலே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டியா? அப்படி இல்லை ஜங்குக். அப்போ எப்படி? அது வந்து சொல்லு, எவ்வளோ ஏதோ சொல்ல வந்துட்டேன், எனக்கு அது புரியுது. என்ன நான் சொல்லிடு. என் குழந்தைக்கு அப்பா வேணும். ஓ அப்படியா, சரி வா, உன் குழந்தைக்கு அப்பா தானே வேணும், அப்போ நான் உனக்கு வேணான்ல. ஜங்குக் அது வந்து, ஏய் வா போகலாம் அப்படின்ட்டு டவல் எடுத்து அப்படியே வேர் பண்ணிட்டு உங்களை அப்படியே ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு நடந்துட்டு போயிட்டு ஸோ உங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, இங்கேயே உட்காரு, நான் ட்ரெஸ்ஸை போட்டு வெளில போகிறேன், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, ஓகேவா? எதுக்கு? அதான் உன் குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொன்னியே, அதுக்கு தான். ஏய் இர்ரி அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டும் போட்டு அப்படியே வெளில போயிடுறான். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க உங்கள் ரூமுக்கு. அப்படியே உங்களை பார்த்துட்டு, மேம் நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ஏன்னா ஈவினிங்க்கா உங்களுக்கும் ஜங்குக் சாருக்கும் மேரேஜ், அவர் சொல்லியிருப்பாரே. சொன்னார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த வெட்டிங் கவுன் ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டுட்டு உங்களால் வந்து முடியல, பட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு எல்லாமே ப்ராப்பராக போடுறீங்க. ஸோ அவங்களாம் அப்படியே உங்கள் சேரில் உட்கார வச்சு அந்த மிரர் முன்னாடி உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்றாங்க. ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, மேம் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஜங்குக் சார் இப்போ தான் புரியுது ஏன் உங்களை லவ் பண்ணுறான்னு. என்னது? ஆமாம், அவர் இந்த மாதிரி எந்த பொண்ணு கூடயும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொன்னது கிடையாது. பட் இன்றைக்கி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா அவர் உங்களை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அதான் தெரியுமே, அவன் என் மேலே பைத்தியமாக இருக்கான். அப்படி என்கிட்ட என்ன இருக்கோ தெரியல. என்னை விட அழகான பொண்ணுங்க இந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் அவள் ஏன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். இவ்வளோ காசு இருக்குது, என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொன்னதுக்கு அவ்வளோ கூப்பிட்றான். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, அவன் இந்த அளவுக்கு கொலைகாரனாக இருக்கான். என்னாலயா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து, என்ன மேம் யோசிச்சிட்டே இருக்கீங்க? இல்லை சும்மா அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டு விட்றாங்க. ஸோ போட்டுவிட்டு ஸோ நீங்கள் மிரரில் உங்களை பார்க்குறீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. உங்களுக்கே இது நான் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. என்ன இவ்வளோ அழகாக இருக்கும், இப்போ தான் புரியுது இவன் ஏன் நம்ம பின்னாடி வர்றான்ட்டு. அப்போ ஒரு சவுண்டு, ஏய் ரோஹி அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு நியூ பர்சன். நீங்கள் யார்? நானா? நான் நேஹா. நேஹாவா? தெரியலையே. எனக்கு ஒன்று நல்லா தெரியும், பட் உனக்கு என்ன தெரியாது. எப்படி? அதெல்லாம் நீ தெரிஞ்சுப்ப. அண்டு வந்து நீ தான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன், நியூஸில் வேற பார்த்தேன். அதான் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து அப்படியே வந்துட்டேன். என்னது பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு அவளை நீங்கள் வியர்டாக பார்க்குறீங்க. அப்போ நேஹா, நீங்கள் முடிஞ்சா ஓகே மேம் அப்படின்ட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கிளம்பிடுறாங்க. அப்போ நீங்கள் நேஹா பாட்டு என்ன சொல்கிறீங்க? எனக்கு காதில் ஏதோ தப்பாக இருந்துச்சு.
தப்பாலாம் விழல, சரியாக தான் விழுந்துச்சு அப்படின்ட்டு நேஹா கூப்பிட்றா. அங்கே பார்த்தா டேயாங்கும் வியும் 2 பேருமே வர்றாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஷாக்டாக அப்படியே எழும்பி நிற்கிறீங்க. அப்போ டேயாங் தான், ஏய் ரூஹி உட்காரு, நீ வேற அப்படின்ட்டு அவங்கள உட்கார வைக்கிறா. ஸோ வி வந்து நேஹாவை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வியர்டாக பார்க்குறீங்க. டயாங் அந்த சைட் பார்த்து நேஹாவை அப்படியே ஹிப்லேயே பிடிச்சிட்டு நிற்கிறான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜங்குக் தான், டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க, அதுவும் என் பொண்டாட்டிக்கு முன்னாடி, அவளே ஒரு இன்னசென்ட் க்யூட்னஸ் குழந்த, அவ முன்னாடி என்னடா பண்ணுறீங்க, ஐயோ வந்த வேலையை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வி, ஹாய் ஐ எம் வி அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா டயாங், ஹாய் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே, இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா உன்னை நான் தான் ஜங்கு கையில் ஒப்படைக்கணும் சர்ச்சில் அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வியர்டாக பார்க்குறீங்க 2 பேரையும். அதுக்கு நேஹா, இங்கே பாரு ரோஹி, இதெல்லாம் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரு, உனக்கு எங்கள் லவ் ஸ்டோரி பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வி கூட அப்படியே போயிடுறா. ஸோ நீங்கள் ஜவுங்க பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சிக்னல் காட்டுறீங்க. ஸோ ஜவுக்கு வந்து, டேயா நீ வெளில இரு, சர்ச்சுக்கு நான் முன்னாடியே கிளம்பிடுறேன் சரியா, நீ நேஹாவை கூப்பிட்டு வந்துடு, சரிடா நான் போய் காரில் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டேயாங் கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜவுங்க பார்த்துட்டு என்ன நடக்குது அந்த மாதிரி கேட்டபோது, ஏய் அதெல்லாம் இல்லடி, சும்மா அதை பார்த்தியா எந்த மாதிரி லவ்னு, 2 பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானுங்க, அதான் எப்படி, அதெல்லாம் அப்படி தான், லவ்வுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, பிடிச்சிருந்தா யார் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ரீசன் லவ் மட்டும்தான் இருக்க முடியும், உன்ன மாதிரி இல்லை, நீ இந்த மாதிரி பேசாதடி, எனக்கு உண்மையில கோவம், பட் என்ன அன்றைக்கி மேரேஜ், அதான் நான் எதுவும் பேசலை, என்ன இவ்வளோ பேசிட்டு எதுவும் பேசலைன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் உங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி நான் கிளம்புறேன், இப்போ டேயாங் வருவான், நீ அவன் கூட காரில் வந்துடு சேஃபா ஓகேவா, ஆனால் ஏய் வந்துடுறி, அவனுக்கு அண்ணா மாதிரி சரியா அப்படின்ட்டு ஜவுக்கு வந்து உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கடி, பார்க்க இப்போவே உன்னை பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணுறது, ப்ரெக்னியாக வேற இருக்க, என்னால் எதுவும் பண்ண முடியல, டெலிவரி ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்மைல் வருது அவன் இப்படி சொன்னதை பார்த்து. இப்போ மேரேஜ் பண்ணி நம்மளுக்கு பேபியெல்லாம் பிறந்துச்சுன்னா நம்மளை படிக்கவே வைக்க மாட்டான் போலையே, என்ன பண்ணுறது, எப்போவுமே பெட்டில் போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பான், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ டேயாங் உள்ளே வந்துட்டு அவன் ஹேண்டை வந்து உங்ககிட்ட நீட்டுறான். ஸோ நீங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நடந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்டெப்லேருந்து ஸ்லோவாக நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்குது, ஏன்னா ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க, சரியாக நடக்க முடியல. அப்போ டேயாங் தான், ரூஹி என்னம்மா, அது வந்து அண்ணா எனக்கு நடக்க முடியல, பழக்கம் இல்லை, சரி சரி பார்த்து என் ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, நான் கூட இருக்கேன்னு நினச்சிக்கோ சரியா, ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு தெரியுது, அது சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் டேயாங் தான் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் டேயாங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன அப்படி பார்க்குற, என்ன நேஹாவா, அது நான் தான் லவ் பண்ணேன், எனக்கு புரியுது ஏன் அப்படி பார்க்குறேன்ட்டு, என்ன பண்ணுறது, என் தம்பியும் சேர்த்து லவ் பண்ணுறான், அதான் என்ன பண்ணுறது, கடைசியில் நானே ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் எதுவும் பேசல, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சர்ச்சிலேருந்து இறங்குறீங்க. பக்கத்துலேயே பார்த்தா லியாதா, ஏய் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, அதுவும் டேங்கன்னா கூட செம்ம அப்படின்ட்டு லியா அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் லியா ஹேண்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ டேயாங்கும் இங்கே லியாவும் நீங்கள் சென்டரில் அப்படியே சர்ச்சுக்குள்ளே நடந்துட்டு வர்றீங்க ரெட் கார்பெட்டில். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ ஃபைனலி ஜங்கு கிட்டேயும் போயிடுறீங்க. அப்போ டேயாங் ஜங்கு கையில் உங்கள் ஹேண்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி, டேய் மைராண்டி இங்கே பாடுறா, என் தங்கச்சி உன் கையில் கொடுக்குறேன், அவளை அழ வைக்கக்கூடாது, உன்னோட அந்த கோவமான சைடை அவகிட்ட காட்டவே கூடாது, ப்ரெக்னியாக இருக்கால அது மட்டும் இல்லை, கண்ணிலேருந்து சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது, சரிடா ஓவராக பண்ணிக்காத,
அவளை என் கையில் குட்றா. அதெல்லாம் முடியாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என் தங்கச்சி அழ வைக்க மாட்டேன்து. சரி மச்சான், அலையெல்லாம் வைக்க மாட்டேன். முதல்ல என் பொண்டாட்டி என் கையில் குட்றா, எவ்வளோ நாள்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அடக்க முடியாமல் ஒரு மாதிரி பேசுகிறான். அவனும் ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படி ஜங்கு ஹேண்டு கிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்கள் ஜங்கு ஹேண்டை டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அவனே பார்க்குறீங்க. என்னடி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானா? அது வந்து நீ முதல்ல ப்ராசஸ்லாம் சரியாக பண்ணலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீ சீக்கிரமாக என் பொண்டாட்டி ஆகணும்டி அப்படின்ட்டு அந்த ஃபாதர் தான். ஸோ எல்லா ரிச்சுவல்ஸையும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாரி 2 பேரும் ஏன் சொல்கிறீங்க இல்லைங்க. ஸோ அக்ரி பண்ணதுக்கப்புறம் ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு தான் அப்படியே அவங்க ஹேண்டை பிடிச்சி ரிங்கை வந்து போட்டு விட்றான். ஸோ நீங்களும் ஜங்குக்கு அப்படியே ரிங்கை போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு நர்வஸாக இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃபாதர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிஸ் த பிரைட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் உங்கள் முட்டைக்கண் விரியுது. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. என்னடா இப்படி பார்க்குறா, எப்படா கிஸ் அடிக்கலான்னு இருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் வெயிஸ்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி அவன் கிட்ட இழுக்கிறான். நீங்கள் ஜவுங்க கிட்ட போய் நிற்கிறீங்க. ஸோ அப்படியே பெண்ட் பண்ணி உங்கள் கிட்ட தான் வர்றான். உங்கள் 2 பேரும் ஐஸும் அப்படியே வந்து ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிக்குது. ஒரு ஃபியூ செகண்ட் 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கும் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஸோ டேங்லாம் என்னடா மச்சான் லிப்ஸில் கிஸ் அடிப்பான்னு பார்த்தா ஃபோர்ஹெட்டில் அடிச்சிட்டான். ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான்டா. இந்த மாதிரி ஒரு பொண்ணால் என் மச்சான் சேஞ்ச் ஆகும்னு நினச்சா ரோஹி ரொம்ப லக்கி அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே வந்து அவன் லிப்ஸ் எடுத்துட்டு அவங்க ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிட்டு எனக்கு தெரியும்டி உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுன்ட்டு, சரிடா அப்படின்ட்டு அவன் ஹெட்டை வந்து எடுத்துக்கிறான். ஸோ நீங்கள் இடம் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த சர்ச்சில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அங்வி நேஹா அந்த மாதிரி தான். ஸோ க்ளோஸ் ஆனவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷனும் அப்படியே முடியுது. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு லியாவுக்கும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு, லியா நான் கிளம்புறேன் போகணும். சரிடி, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன் என் ஹையர் ஸ்டடிக்காக. என்ன லியா சொல்கிற? ஆமாம், நான் போகலான்ட்டு இருக்கேன். பட் ஜங்குக்கண்ணா பார்த்துப்பான், அது தெரியும். ஜங்குக்கண்ணா தான் என்கிட்ட சொன்னான், நீ கிளம்புமா, ஆல்ரெடி நான் போகலான்னு ஸ்காலர்ஷிப்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அங்கேயே நான் இருக்க போகிறேன். ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இல்லையா? தெரியும்டி, உனக்கு பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு தெரியல, ஆனால் ஜங்குக்கண்ணா அவனை பார்த்துப்பான், அந்த நம்பிக்கையோடு நான் போகிறேன்டி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஹக் பண்ணிவிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்ராட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காரில் தான் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்தா வேறு வேலை வந்து அப்படியே கார் வந்து மூவ் ஆகுது. ஜங்குக்கை நீங்கள் பார்த்துட்டு, ஜங்கு எங்கே போகிறோம்? அதுவாடி, உனக்கு அந்த பிளேஸ் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், அந்த வீட்டில் மெய்ட்ஸு யாருமே பிடிக்கலன்ட்டு, அதான் நம்ம நியூ ஹவுஸுக்கு போகிறோம். என்னது நியூ ஹவுஸா? ஆமாடி, ஆல்ரெடி நான் எல்லாமே பண்ணிட்டேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, நேச்சுரலான பிளேஸ், பேபி வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் நீ இருந்தால் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். உனக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு எனக்கே தெரியும், ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்டி. இதுக்கப்புறம் நீ எந்த குரூவலான விஷயத்தையும் பார்க்கக்கூடாது, உனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நான் ரொம்ப உன்கிட்ட சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்டி, ஏன்னா நீ ரொம்ப சஃபர் ஆகுறன்னு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாண்டி, அப்படியே வேறு மாதிரி, ஓகேவா? ஆனால் ஜங்கு, அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்? நீயே வந்து பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உனக்கு இந்த மாதிரி பிளேஸ் பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி என்ன மாதிரி பண்ணுவ, உனக்கு எப்படி இருந்தால் நான் பிடிக்கும் எல்லாமே தெரியும். உனக்காக நான் என்னையே மாற்றிக்கிறேன்டி. ஆனால் ஒன்று கேட்குறேன், லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுடி, அது மட்டும் போதும்டி. நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே எனக்கு ஹாப்பி தான், நீ எனக்கு முழுசாக சொந்தமான ஃபீல் ஆகும். ஆனால் இன்னைக்கு உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகிருக்கு, ஏதோ இந்த வேர்ல்டுக்கு நீ என் பொண்டாட்டி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சொன்னல்லடி, என் குழந்தைக்கு அப்பா வேணும், அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு.
எனக்கு ஏதோ உள்ள குத்துதுடி. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.